Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். தஞ்சாவூருக்கு நம்ம சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பி சூழன் எக்ஸ்பிரஸ் மூலமா இங்க வந்து சேர்ந்தோம். இங்க வந்து சேர்ந்ததுல இன்னைக்கு இது 4வது நாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் வந்திருக்கோம், புது பஸ் ஸ்டாண்டுக்கு. இங்க இருந்து நம்ம இப்போ கும்பகோணம் போறோம். அங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கும்பகோணம் வந்துட்டோம். இங்கே கும்பகோணம் இருக்கக்கூடிய நிறைய கோவில் இருக்குது. அது நம்ம தனியாக இந்த மாதம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நம்ம வரோம். கும்பகோணத்தில் ஒரு வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ இந்த மிக முக்கியமான இந்த 2 கோவில் இப்போ பார்க்கறதுக்காக இப்போ கும்பகோணம் வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்படியே ஆட்டோவில் ஏறி இங்கே இருந்து போகலாம். இங்கே நம்ம தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் இப்போ இங்கே பஸ்ஸில் வந்தோம். ஒரு நாளுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 40 ரூபா கொடுத்து நீங்கள் வந்துட்டோம். இங்கேருந்து இப்போ ஆட்டோ ஏறி நம்ம கோயிலுக்கு போகலாம். வாங்க. 108 திவ்யதேசங்களில் ஒரு திவ்யதேசமான ஒரு கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருநந்திபுர விண்ணகரம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுடைய பேர். நாதன் கோவில்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்க சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாத சுவாமி. இந்த கோவிலுடைய சிறப்புகள், இந்த கோவிலுடைய வரலாறு, இதை பற்றி எல்லா விஷயங்களையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே வரும். கொஞ்சம் உள்நோக்கி ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். ஸ்ரீ ஜெகநாத பெருமாள், வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ ஜெகநாத சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணோம். அமர்ந்த கோலம் செம்பகவல்லி தாயாராக இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறாங்க தாயார். ஒரு சூப்பரான ஒரு சேவை நமக்கு கிடைச்சிது. இங்கே வந்து மிக முக்கியமாக சொல்லப்படுது வந்து இங்கே நந்தீஸ்வரர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு திருநந்திபுரா அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா இங்கே நந்தீஸ்வரருக்கு மோட்சம் கிடைச்ச இடம் இது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு ஹிஸ்ட்ரியை, ஸ்தல வரலாறும், இந்த கோவிலோட சிறப்புகளும் இப்போ என்னன்னு பார்க்கலாம். நூற்றி 8 திவ்யதேசங்களில் 21வது திவ்யதேசம் திருநந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில். இக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ ஜெகநாதன் பெருமாளாக இங்கே நமக்கு வந்து காட்சியளிக்கிறாரு. தாயாராக இங்கே செண்பகவல்லி தாயார் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே பெருமாள் வந்து தாயாருக்காக இங்கே வந்து மேற்கு நோக்கி இருக்காங்க. ஆனால் இங்கே தாயார் வந்து பார்த்திங்கன்னா செண்பகவல்லி தாயாராக கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கே வந்து தாயார் வந்து பார்த்திங்கன்னா வளர்பறை அஷ்டமி அன்னைக்கு அவதரிக்கிறாங்க கிழக்கு நோக்கி. அதனால் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு காட்சி கொடுக்கும்படியாக இங்கே
மேற்கு நோக்கி அமைக்கிறாங்க. இங்கே மிக முக்கியமானதுன்னு பார்க்கும்போது இங்கே பெருமாள் சன்னதி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜெகநாத பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் வைகுண்டத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல் அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாரு. பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இருக்காங்க. அந்த சன்னதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நந்தீஸ்வரர் இங்கே வந்து இந்த கோவில் அந்த சன்னதிக்குள்ளேயே நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின் போது இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விமானம் இங்கே இருக்க விமானத்தில் பின்புறத்தில் வந்து பார்க்கும்போது நந்தீஸ்வரர் இங்கே வந்து நமக்கு விமானத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்சி கொடுக்குறார். ஏன் இங்கே நந்தீஸ்வரருக்கு இங்கே என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே நந்தீஸ்வரர் வந்து இங்கே நந்தி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சாபம் ஏற்படுது. அந்த சாபம் நிவர்த்தியான இடம் இது. இங்கே வந்து வேறு எங்கெங்கேயோ போய் சாபம் அவருக்கு நிவர்த்தி ஆகலை. கடைசியாக இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சாபம் நிவர்த்தி ஆகும் சொன்ன பிற்பாடு நந்தீஸ்வரர் இங்கே வராரு. இங்கே வந்து இங்கே ஸ்ரீ ஜெகநாத சுவாமியை அவர் வழிபடுறாரு. அதன் பிறகு அவருக்கு விமோச்சனம் கிடைக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நந்திபுரா விண்ணகரம் அப்படின்னு சொல்லி இந்த நாதன் கோவிலுக்கு ஒரு பெயர் வந்திருக்கு. மிக முக்கியமானது வளர்பறை அஷ்டமியில் இங்கே தாயார் அவதரித்ததுனால இங்கே ரொம்ப விசேஷம். ஸ்தலத்தோடைய விருட்சம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செண்பகவல்லி மரம் வந்து விருட்சமாக இருக்குது. கோவிலுடைய நடத்திறப்புன்னு பார்க்கும்போது காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த கோவில் நட திறந்திருக்கும். சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோவிலில் வந்து செவிக்க வரவா வந்து எல்லோரும் இந்த டைமிங்கை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே வாங்க. கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் உள்ள அடங்கி இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு வசதியாக இருக்கும். பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த விழாவில் பார்க்கலாம். See you.